பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மருதம்புத்தூர் கிராமத்துல பனையேறு தொழிலாளி மணிகண்டனுடைய காலில் எஸ்கே ராஜா என்ற ஒரு காட்டு மிராண்டி காவல்துறை அதிகாரி துப்பாக்கியால சுட்டார் இல்லையா. அவர் ஏன் அவன் மணிகண்டனை குறி வச்சு சுட்டாரு, சுட வேண்டிய காரணம் என்ன, மணிகண்டனுக்கும் அவருக்கும் என்ன ஏதாவது முன்பின் விரோதம் இருக்கா, எதுவும் பகை இருக்குதா, இல்ல அவங்க குடும்பத்துக்கும் எஸ்கே ராஜா குடும்பத்துக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா, ஏன் மணிகண்டனை துப்பாக்கியால சுட வேண்டிய அவசியம் என்ன, எதற்காக சுட்டார், இப்படிதான் இன்னைக்கு பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குழு கிடைச்சிருக்கு நமக்கு. அது எப்படின்னா, நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் அவங்க தலைமையில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டிஜிபி ஆபீஸ்ல போய் ஒரு மனு கொடுத்தாங்க. அதாவது மணிகண்டன் என்ற பனை தொழிலாளியை ஆலங்குளத்தில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் எஸ்கே ராஜா துப்பாக்கியால சுட்டாரு, அவரை உடனடியா அவருடைய வேலையிலிருந்து அவரை முழுமையா நீக்கிடணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம், அரசு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற மனுவை நம்ம சமுதாய தலைவர் எல்லாம் சேர்ந்து போய் டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ஆர் தனபாலன் என்ன சொன்னாங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், அங்க நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில அட்வொகேட், அதாவது வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் இருக்காரு. அவரு யாருன்னா நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியில மாநில வழக்கறிஞர் அணி தலைவரா இருக்காரு. தலைவர் என்ஆர் தனபாலன் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அட்வொகேட்டுக்கு போன் பண்ணி, ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க உடனடியாக ஸ்பாட்டுக்கு போங்க, அங்க என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சு பேசுங்க, பேசி என்னங்கிறத மேற்கொண்டு பார்த்து அவங்களுக்கு என்னென்ன சட்ட உதவிகள் தேவைப்படுதோ உடனடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மணிகண்டனுடைய அப்பா அம்மாட்ட என்ஆர் தனபாலன் அவர்கள் இங்கே இருந்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினாங்க. அப்பயும் அதான் சொன்னாங்க, நடந்துச்சுமா, இனிமேல் ஆக வேண்டியதை பார்ப்போம், உங்க பையனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்க துணை நிற்போம், விட்டுற மாட்டோம், பயப்படாம தைரியமா இருங்க, என்ன செய்யணுமோ அதை நாங்க கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடி வக்கீல்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன சட்ட உதவிகள் தேவைப்படுதோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவரு தன்னுடைய நண்பர்கள், அவருடைய உதவியாளர் வழக்கறிஞர்லாம் அழைச்சிட்டு நேற்று இரவு நம்ம வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அந்த மருதமுத்தூர் கிராமத்துக்கு போய் அந்த மணிகண்டனுடைய அப்பாவும் அம்மாவும் சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த மாதிரி தலைவர் என்ஆர் தனபாலன் அவங்க இங்க அனுப்பி விட்டாங்க, நான் நேரில் வந்திருக்கேன், நீங்க நடந்ததை எதுவுமே என்னை மறைக்காம தெளிவா சொல்லுங்க அப்படின்னாங்க. அதாவது பொதுவா ஒரு டாக்டரை பார்க்க போறவங்க டாக்டர்கிட்ட தனக்கு என்ன பிரச்சனைங்கிறத மறைக்காம சொல்லணும். அதே மாதிரி வழக்கறிஞர்கிட்ட போறவங்க தனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத மறைக்காம சொல்லணும். இது வழக்கறிஞர்கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் போகக்கூடியவங்களுடைய கடமையாதான். அப்ப அவர் கேட்கிறாரு, அப்ப முதல்ல அந்த மணிகண்டனுடைய அப்பா அதாவது பெருமாள் சேட்டு அவர் சொல்ல தயங்குறாரு. இல்ல சார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற, இல்லைங்க நீங்க என்ன நடந்துச்சு எனக்கு ஓப்பனா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரு வழக்கறிஞர் பேசி பேசி அவர்கிட்ட பேச வைக்கிறாரு. அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி எனக்கு 3 பொண்ணுங்க 2 பையன், 3 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், 2 பையனுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டேன். மூத்த பையன் பாம்பேல இருக்கான் பொன்ராஜி, 2வது பையன் தான் மணிகண்டன், அவன் என் கூட தான் இருக்கான், என் கூட மூத்தவன் பாம்பேல இருக்கான், பொண்ணுக்கெல்லாம் அங்கதான் இருக்காங்க. இந்த பையன் மட்டும் என் கூட அவன் மனைவி பிள்ளைகளோட நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா இங்க இருக்கிறோம். எனக்கு தொழில் பனை தொழில், எனக்கு சொந்தமா 6 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல மணிகண்டன் நெல்லும் வாழையும் போட்டு அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கான். அந்த 6 ஏக்கர்ல மொத்தம் 9 பனைமரம் இருக்கு. அதுல எங்க பனைமரம் இருக்காதுல்ல, நாங்க அதுல காலையில மாலையில மேல ஏறி 17 இறக்கி விற்போம். இது எங்க தொழில்.
இதுல திடீர்னு பார்த்தா காவல்துறையை வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து அவங்க ஊர்ல இருந்து அவங்க பையன் பாம்பேல இருந்து வந்திருக்காங்கன்னு அவரு பெருமாள் சேட்டு, அவங்க மனைவி, அந்த ஊர்ல இருந்து பாம்பேல இருந்து வந்திருக்கக்கூடிய பொன்ராஜி, அப்புறம் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகா மூத்தவா பிரதிபா, அடுத்தது அவங்க தம்பி, அப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க தோப்புல உள்ள கிணத்துல பம்பு செட்ல குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பார்த்து என்ன நடந்துச்சுன்னா, இவர் இருக்காரு, நம்ம எசைக்க ராஜா இருக்காரு இல்லையா, அந்த காட்டு மிராண்டி காவலாளி, ரீல்ஸ் மோகத்துல அலையிறாரு இல்லையா, நான் தான் அந்த சிங்கத்துல வர்ற சூர்யா மாதிரி மிடுக்காக வர்றாரு இல்லையா, அவரு வந்து இவனுக்கு போன் பண்றாரு, மணிகண்டனுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி, எப்பா நான் இங்க இருக்கேன், கொஞ்சம் வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுக்கு சார் நீ கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறாப்புல. நீ வாப்பாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு, மிரட்டி கூப்பிடுறாரு. இவன் என்னமோ ஏதோன்னு வீட்டுல இருந்து வெளியே வந்து பைக் எடுத்துட்டு வாரான். அது சொன்ன இடத்துல பைக்ல இசைக்க ராஜா, அவரோட சேர்ந்த ரெண்டு போலீஸ்காரங்க, 3 பேரும் ஒரே பைக்ல அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க மணிகண்டனுக்காக. மணிகண்டன் பைக்ல போன உடனே எசைக்க ராஜா இவன் பின்னாடி ஏறிக்கிறாரு. அந்த 2 பேரும் அந்த பைக்ல வராங்க. எப்ப அவன் தோட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சார் தோட்டத்துக்கு போகணும்னு கேட்கிறான். போடா அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே இவர் என்ன தெரியலன்னு இவரு போறார். தோட்டத்துக்கு போய் மேல ஏறுறா, பனைமரத்துல ஏறுறா, அந்த கலையத்தை ஏறுறா. நீ அதுல கல்லு இறக்குறியா இல்ல பதநீர் இறக்கியான்னு நான் பார்க்கணும், நீ அதை எனக்கு மேல போய் எனக்கு காமி அப்படின்னு சொல்றாரு. சார் அதெல்லாம் நான் கல்லுலாம் விற்க மாட்டேன் சார், பதனி தான் நாங்க பண்ணுவோம், நீ மேல ஏறுறா காட்டுறா நீ அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இவரும் வேற வழி இல்லாம பனை மரத்துல ஏறுறாரு அந்த கலையத்தை காட்டுறதுக்காக. இந்த சமயத்துல அங்க அவங்க அப்பா, அங்க அவங்க பேர பிள்ளைகளோட மகனோட மனைவியோட அங்க பம்பு செட்ல இருக்கிறவங்க, என்னடா நம்ம பையன் திடீர்னு இப்ப ஏன் மரம் ஏறுறான், மணி 12 மணி தானே, 12 மணி ஆகுது, இப்ப எதுக்கு இந்த நேரத்துல மரம் ஏறுறான், என்னடா அப்படின்னு பையனை கேட்கிறாரு. இல்லப்பா போலீஸ் வந்திருக்காங்க, போலீஸ் இந்த மாதிரி மேல ஏற சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க குளிச்சதை விட்டுட்டு அப்படியே நேரம் வராங்க. என்ன சார் இப்பயும் அவனை மறையாற சொல்றீங்கன்னு கேட்கிற. இவ்வளவுதான் கேட்டாருங்க. உடனே அந்த ஆளு யாரு, அந்த இசைக்கு ராஜா, அந்த பெரியவர்னு பார்க்காம, அவங்க அப்பா வயசு இருக்கும் அவருக்கு, அதையும் பார்க்காம அந்த ஆளை, டேய் வாடா போடா, அந்த பயலே இந்த பயலே, வாயில வராத கெட்ட வார்த்தையை சொல்லி அவரை கூப்பிட்டு கண்டமணி அசிங்கமா பேசியிருக்காப்புல. நீ என்னடா கேட்கிற, நீ பெரிய இவனடா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவங்க அந்த அந்த பொண்ணு இருக்க பாருங்க, 17 வயசு பொண்ணு பிரதிபா, அவங்களுடைய பேத்தி, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க தாத்தாவை அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு கோபம் வருது. யாருக்கு, எசைக்க ராஜாக்கு. உடனே வந்தாங்க, கீழே பார்த்து ஒரு கருக்கு மட்டை கிடந்திருக்கு, அதை எடுத்து அந்த பொண்ணு அடிக்க ஓடி இருக்காப்புல. அவ உடனே அந்த பொண்ணு விலகி போயிட்டான். இவர் மேல மரத்துல இருந்து பார்த்தவர், என்னடா கீழே ஒரே வாக்குவாதமா இருக்குன்னு மணிகண்டன் மேல சரசன்னு கீழே இறங்கி, என்ன சார் நீங்க என் குடும்பத்தை பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்க, எங்க அப்பா வயசுல மூத்தவர், அவருக்கு ஒரு மரியாதை இல்லாம இப்படிலாம் பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீங்க, ஜாதியை பத்தி பேசுறீங்க, என் தொழிலை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேசுறாப்புல. 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே எசைக்கராஜ் என்ன பண்றாரு, கீழே இன்னொரு கருக்கு மட்டை கடைக்கு எடுத்து அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. யார, மணிகண்டனை. ஓடும் போது அந்த வரப்பு இருக்கு பாருங்க, வயல் வரப்பு இருக்கும் இல்லையா, அந்த வயல் வரப்பு கால்பட்டு எடறி மணிகண்டன் மேலேயே விழுந்துடுறாரு. மணிகண்டன் மேல எசைக்க ராஜா விழுந்தோன்னா அவர் கையில அந்த கருக்கு மட்டை வந்து அவர் நெத்தில அடிச்சு, நெத்தில காயம், ரத்தம் வருது. ரத்தம் வந்தோன்னா அதுக்குள்ள அவங்க அண்ணன் பாம்பேல இருந்து வந்திருக்காரு இல்லையா, பொன்ராஜ், சிவ பொன்ராஜ், அவரு நேர போய் கையை பிடிச்சி 2 பேரும் எந்திரிங்கன்னு கையை பிடிச்சி அவர் தான் தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு உதறிட்டு, என்னடா குடும்பத்தோட சேர்ந்து இப்படி பண்றீங்களா அப்படி இப்படின்னு வாய்க்கு வராத வார்த்தையை பேசியிருக்காப்புல. அதுக்குள்ள அவர் கீழே விழுந்தோடனே இடுப்புல இருந்து துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு துப்பாக்கி எடுத்தவுடனே சுடுறாரு. சுட்ட உடனே குண்டு அவர் காலில் பட்டுருச்சு. 2வது குண்டு போடும் போது தவறி போய் அந்த பிரதிபா பக்கத்துல உரைச்சிட்டு போகுது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு மேல பட்டிருக்கோம், தப்பிச்சிட்டா. அடுத்தது 3வது குண்டு வெளியே வேற இடத்துக்கு போயிடுச்சு. டக்குன்னு 4வது குண்டு திரும்ப அடுத்த காலில். அந்த காலில் குண்டு பட்ட உடனே, 2 காலிலையும் குண்டு பட்ட உடனே மணிகண்டனால நடக்க முடியல, அப்படி கீழே உட்கார்ந்துடுறாப்புல. உட்கார்ந்த உடனே அது மட்டும் இல்லாம
இந்த காட்டு மிராண்டி இசக்கி ராஜா என்ன பண்ணிருக்காரு, நேர்ல போய் அவன் நெஞ்சிலே மேரி மிதிச்சிருக்காரு. மிதிக்கிறார். உடனே இவங்க அப்பா பெருமாள் சேட்டும் அவங்க அந்த பையன் மணிகண்டனுடைய அம்மாவும், ஐயா அவனை உடுங்கய்யா, அவனை கொண்டுறாதீங்கய்யா, அவனை உடுங்கய்யா உடுங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஓடா அந்த பையல இந்த பையல திரும்பியும் திட்டி வாய்க்கு வராத வார்த்தையை பேசி அடிக்கடி இந்த வார்த்தை, நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருக்காரு. நான் இவனான்னு சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி காட்டியிருக்காரு. துப்பாக்கி சுட்ட உடனே இப்ப நீங்க இந்த ஆடு அறுக்கிறது பார்த்திருப்பீங்க. அவங்க அறுத்த உடனே அந்த சங்கு கழுத்து பகுதியில இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அதே மாதிரி இந்த குண்டு பட்ட உடனே அவனுக்கு காலில் குண்டு போய் விழுந்த உடனே அங்க இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும் ரெண்டு காலையும். இந்த அயோக்கிய பையன் இருக்கான் பாருங்க, இசக்கி ராஜா, ஒரு வாயில வேற மாதிரிலாம் வருது, வேண்டாம், நம்மளும் ஒரு அடக்கி வாசிக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். அந்த அயோக்கிய பைய அவன் ஒரு பனியன் போட்டு வந்திருக்கான், வெள்ளை பனியனு, போய் அந்த ரத்தத்தை பிடிச்சி தன் பனியன்ல புள்ள ராவுறான். அது படம் இருக்கு, அவங்களுக்கு நீங்க காட்டுறேன் பாருங்க. பனியன் பூரா ரத்தம், அவன் அதாவது மணிகண்டனுடைய ரத்தத்தை பிடிச்சி எடுத்து தன் மேல ராவுறான். ஏன்னா அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கா, அத அந்த ரத்தம் தான் இது அப்படின்னு காட்டுறதுக்காக அவன் ரத்தத்தை பிடிச்சி மேலாம் ராவி இருக்கான். ராவிட்டு கடுமையா பேசியிருக்காப்புல. சுட ஆரம்பிச்ச உடனே ரெண்டு போலீஸ் சூற ஒரு 10 அடி தூரம் சூற ஓடிட்டாங்க. சூற ஓடின உடனே இவர் ரத்தத்தை எடுத்து மேல தேய்ச்சிக்கிட்டு நெஞ்சில் ஏறி வலது காலால மிதிச்சான். ஐயா, இனி இந்த காலை ரெண்டி உடைச்சிட்ட, இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த ஒரு யாரு அப்படின்னு கேட்டேன். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த எவனும் ஒன்று சொல்லணுமா அப்படின்னு. இப்போ பிள்ளை உயிரோட வேணுமா வேண்டாமான்னா, இப்போ பிள்ளை வேணும்பா, என் பிள்ளை என் உயிராது எடுன்னேன். ஒன்று அவனை புறமாக்குமா நீ முடமாக்குமான்னா, அதுக்கு பயந்து ஒரு என்ன பார்த்து எடுன்னு சொல்லு அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி வாக்குமானம் கொடுத்தா நீ தப்பிச்ச, அப்படி இல்லைன்னா உன்னை தப்ப விட முடியாது. நான் உன் பிள்ளைய போட்டு மலத்தான் உன்னை முடமாக்கிட்டு போயிடுறேன், ஏன் வந்து கிளிக்காரன் பாப்பட்டு போயிட்டான். இப்படி சொன்ன உடனே நான் இப்போ தன்னைப்படுத்த முடிச்சு போய் சரியா நீ சொல்லுதேன்னு இன்ஸ்பெக்டர் போன் அடித்தா வந்துட்டாட்டி இன்ஸ்பெக்டர். இசக்கி ராஜா என்ன சொன்னான்னு கேட்டார். இசக்கி ராஜா என்னையா நான் யாவும் இல்லையே, உனக்கு யாவும் இல்லையே இசக்கி ராஜா நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. அவன் கொஞ்சம் கடை தூர போயிட்டான். இவர் வந்து அவன் சொன்னது சொல்லவே இல்லைன்னாரு. ஏயா சொல்லுதம்பியா நீங்கள் சொல்லுங்க என்ன, என் பிள்ளை மேலும் தவறு, போலீஸ்கார் பேர் தவறுன்னு சொன்னாங்க. ஆமாம் அதே மாதிரி சொல்லுன்னா லாஸ்ட் வரையும் சொல்லணும், சொல்லணும்னா உன்னைய விடமுண்டான்னாங்க. சரியா இதுதானே என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதும்னு சொன்னேன். இவ்வளவு பண்ண உடனே இவன் ரத்த தள்ளி மேலாம் தேய்ச்சான். அவன் என்னெல்லாமோ பண்ண ஆரம்பித்தான். கடைசி இவன் 108க்கு போன வெட்டிச்சு 2-3 மணி நேரமாக பிள்ளை கிடந்து தவிக்கி 108க்கு அதுக்கு பிறகு போன அடிச்சு 108 வந்து கோயிலில் தூக்கி கொண்டு வச்சு இடது காலை திருக்கி உள்ளுக்கு இருக்க குண்டை நோண்டி எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க. 12 மணிக்கு அம்பிட்ட பிள்ளை 3 மணி நேரம் துடிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ வேலை இருக்கும். இதெல்லாம் என்ன எது நியாயம்? நீங்களே இதை கேட்டது தான் போதும். இங்கே தான் இப்படின்னா ஆதிபத்தி இல்லை, என் பிள்ளைக்கு உயிருக்கு உத்திரவாதம் இல்லை, எந்த நேரமும் மிரட்டுதாங்க, பிள்ளை மிரட்டுதாங்க. எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது, நாங்கள் சொன்னபடி செய்ய வைக்கணும்னு. நாங்கள் எத்தனை நேரம் கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்க முடியும்? இது நீங்கள் பொதுமக்கள் தான் எங்களுக்கு கேட்டு தரணும். இதுதான் வணக்கம் ஐயா. இதுக்கு இடையில கூட 2 பேர் வந்தாங்க பாருங்க, 2 போலீஸ்காரர் சத்தம் போடுறான். ஏங்க என்னங்க பண்றீங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க, இப்படி எதுக்கு நீங்க துப்பாக்கியை சூட் பண்றீங்க? ஏற்கனவே இப்பதான் சாத்தாங்குளத்துல ஒரு பிரச்சனை முடிஞ்சு 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, நீங்க பண்ணி நாங்களும் அதில் மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் கேட்கிறாங்க கூட வந்த போலீஸ்காரங்க. உடனே அவங்கள இந்த இசக்கி ராஜா தகாத வார்த்தை திட்டிருக்காரு. நீ உன் வேலை இறப்பாடுறா, எங்களுக்கு தெரியும்டா, நான் இப்ப எந்த தடையும் இல்லாம கிளியரா அழிச்சிடுவேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி இருக்காரு. அடுத்து என்ன பண்ணிருக்காருன்னா, உடனே அங்க இருந்து போன் எடுத்து ஸ்டேஷனுக்கு போன் பண்றாரு. யாருக்கு? இன்ஸ்பெக்டருக்கு. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஆடி குமார், அவர் தான் ஆலங்குளம் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். அவருக்கு போன் பண்ணி ஏதோ குசு குசுன்னு பேசியிருக்காரு. பேசின உடனே நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டாரு. ஒரு 1/4 மணி நேரத்துல அவரும் வந்துட்டாரு.
இதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. 2 பேருமே ஜாதிய வெறியர்கள். எஸ்ஐகி ராஜா எந்த அளவு ஜாதி வெறியில இருக்காரோ அதை விட பன்மடங்கு அதிகம் அந்த ஆடிக்குமாருங்கிற இன்ஸ்பெக்டரா. அப்போ எல்லாருமே பிளான் பண்ணி தான் இவனை அடிக்கணும் உதைக்கணும் அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆடிக்குமார் வந்த உடனே இதுக்கிடையில ஆடிக்குமாருக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐகி ராஜா என்ன பண்ணிருக்கான், அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு வந்து கேட்பாங்க, வாக்குமூலம் நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும், நீ அப்படி சொல்லலைன்னா உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தையும் சிதைச்சிருவேன், ஒவ்வொருத்தையும் கண்டமானிக்கு கொன்னே போடுவேன், இல்லைன்னா கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னா அவர் பயந்து போய் ஐயா சொல்லுங்க ஐயா என்னையா சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு பையன் மேலதான், மணிகண்டன் தான் என்னை அடிக்க வந்தான், என் இந்த தலையில அடிச்சான், கம்ப வச்சு அடிச்சான், நான் உயிருக்கு உத்தரவாதத்தினாலதான் துப்பாக்கி வச்சு சுட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு, தப்பு இவர் எஸ்ஐகி ராஜா மேல தப்பு கிடையாதுயா, என் பையன் மேலதான் தப்பு அப்படிங்கிற வாக்குமூலத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி இருக்காங்க. வேற வழி இல்லாம அவரும் சரியா நான் வந்து கேட்டா இப்படியே சொல்றேன்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில ஆடிக்குமார் வந்துட்டாரா, அந்த புடுங்கி வந்து அவரு கேட்கிறாரு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. இவரு வேற மாதிரி பேசணும்னா பெரியவருக்கு ஒரே பதட்டம் பயம். உடனே ஏயா எனக்கு ஏதோ சொன்னாரியா நான் மறந்துட்டேன், நடிக்கிறியா நீ கிழட்டு நாய அப்படி அவர் அதுக்கு மேல வசனம் பேசியிருக்காரு. யாரு, ஆடிக்குமார் இன்ஸ்பெக்டர் காவல்துறை ஆய்வாளர் அதுக்கு மேல வசனம் பேசி அவர் பெரியவர்னு பாராம நாய அவனை இவன் திட்டிருக்காரு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து கண்டமணிக்கு பேசியிருக்காரு. பேசின உடனே திரும்ப ஆடிக்குமார் என்ன பண்றாங்கன்னா போன் போய் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க வர வைக்கிறாரு. 50 போலீஸ்காரங்க திமுன்னு வராங்க. என்னமோ அவங்க பெரிய கொள்ளை நடந்த மாதிரியும் பெரிய கொலை நடந்த மாதிரியும் ஒரு பெரிய சமூகம் நடந்த மாதிரியும் போன் பண்ணி 50 பேர் வர்றாங்க. காவல்துறையினர் வந்த உடனே எல்லாம் நிக்கிறாங்க, என்னங்கிறாங்க. அவங்களை எதுக்கு வர வச்சாங்கன்னா, எப்பா இப்ப இங்க நடந்த சம்பவத்தை பத்தி ஒரு தடையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிங்க, ஒண்ணு இருக்கக்கூடாது பாத்துக்கோன்னு ஆடிக்குமார் கட்டளை இடுறாரு. கட்டளை இட்டோன்னு அவ்வளவு போலீஸ்காரர் என்ன பண்றாங்கன்னா அங்க கிடக்கக்கூடிய பனை ஓலை எடுத்து அங்க கீழே கிடக்கிற ரத்தத்தை இருக்கு இல்லையா, மணிகண்டனுடைய ரத்தம், அதை பூரா சுரண்டுறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஓலையை பூரா அங்க போட்டு தீயை வச்சு கொளுத்துறாங்க. தடையும் சிக்க கூடாதான் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன, இதோட ஒரு மோசமான ஒரு கொடியது என்னன்னா, குண்டை தேடுறாங்க. 4 குண்டு இல்ல 4 குண்டை தேடுறாங்க. ஒரு குண்டு கிடைச்சிச்சு, எடுத்துட்டாங்க. எப்படி தேடி எடுத்துட்டாங்க. 2வது குண்டு 3வது குண்டும் அவனுடைய காலில் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவன் காலை பிடிச்சு முறுக்கிருக்காங்க. அந்த காயம் பெற்ற இடத்துல முறுக்கி கைய உள்ள விட்டு நோண்டி பார்த்து கிடைக்கல. திரும்ப அடுத்த கால், அந்த காலையும் முறிச்சு கை விரல உள்ள விட்டு தேடி அதுல இருந்து ஒரு குண்டு எடுக்கிறாங்க. ஈவி இறக்கம் இருக்கா அவங்களுக்கு? கொஞ்சம் மனசாட்சி இருக்கா? இது என்னங்க இது? இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமா? ஏன் காவல்துறை இவ்வளவு அட்டூழியம் இவ்வளவு மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க? கேட்க தோணுதா இல்லையா? அப்ப நேரில் பார்க்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸுகளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவங்க பெற்றோர்கள் என்ன துடிச்சிருப்பாங்க? அதான் அந்த அம்மா சொல்லிச்சான், நீ அவனுக்கு சித்திரவதை பண்றதோட அவனுக்கு நெஞ்சில சுடியா, அவன் சாவட்டும், அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? 2 காலையும் உடைச்சிட்ட, திரும்ப அவன் தொழில் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அவன் சுட்டு நெஞ்சில சுடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்திரத்துல மா வேதனையில கொந்தளிக்கிறாங்க. கடைசியில ஒரு குண்டு கிடைக்கல, தேடுன்னு இந்த போலீஸ்காரங்க இதெல்லாம் இந்த தடயத்தெல்லாம் தீய வச்சு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. தேடுறாங்க, குண்டு கிடைக்கல. அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு யாரு, ஆடிக்குமார், நான் சொன்ன மாதிரிதான் நீ வாக்குமூலம் கொடுக்கணும், இதை விட்டு நீ யாராவது வேற மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க, உங்க அம்மாவாகட்டும் உங்க அப்பாவாகட்டும் இந்த பிள்ளைகளாகட்டும் நீ ஆகட்டும் மணிகண்டன் சேர்த்தம் சொல்றாங்க, இதான் நடந்துச்சு எல்லாம் சொல்லணும், இதையும் மீறி ஏதாவது சொன்னீங்கன்னா ஒருத்தரையும் நான் விட மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 3 குண்டு கிடைச்சிட்டாங்க, ஒரு குண்டு கிடைக்கல. அந்த ஒரு குண்டு அவருடைய காலில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே அதுக்கப்புறம் தான் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருக்காங்க. ஏங்க அவன் துப்பாக்கி குண்டு பாட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல அங்க துடிச்சிருக்கான், வழியில துடிச்சிருக்காரு. காலை முறுக்கி கைய உள்ள விட்டு குண்டு எடுத்திருக்கானுங்க. என்ன வேதனை, என்ன நரக வேதனை நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? நடந்திருக்கு கண் முன்னால, அம்மாவுடைய பேரண்ட்ஸ் உடைய கண் முன்னால இந்த கொடுமை நடந்திருக்கு.
108க்கு போன் பண்ணி 108 வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை வந்து அங்க ஒரு கைத்துக்கட்டில் கிடக்கு, அந்த கைத்துக்கட்டில எல்லாம் தூக்கி கைத்துக்கட்டில வச்சு இவரை தூக்கிட்டு போய் அங்க ஒரு கோயில வச்சிருக்காங்க. இசக்கியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு, அந்த கோயில வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இவங்களும் பரிதவிச்சு போய் என்னமோ ஏதோன்னு பின்னாடியே போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவனை வந்து ஒரு தனியா, அதாவது சிறையில வச்சா எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அவனை சிறையில வச்சாச்சு. யாரும் அவனை பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. யாரும் போலீஸ்காரன் நின்றுட்டு யாரையும் உள்ள விடுறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஆலங்குளத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஏங்க, இந்த சம்பவம் எதுக்கு நடந்துச்சுன்னு முதல்ல சொல்றேன் நான். அதாவது அந்த மருதம்புத்தூர் கிராமத்துல வந்து இருக்கல 95% பேர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க. 5% தான் வேற ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க. சமீபத்துல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக ராக்கெட் ராஜா அந்த தொகுதியில போட்டிடுறாரு. அவர் வந்து அங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக வரப்போறாரு. அதுக்கு அங்க இருக்கிற கிராமத்தில் உள்ள சுத்தி உள்ள கிராமத்தில் உள்ள பசங்க எல்லாருமே அவரை வரவேற்று வேட்புமனு தாக்கல் பண்றது கூட்டு போனோம். இந்த மருதமுத்தூர் கிராமத்துல கூப்பிட்டுருக்காங்க. அப்ப மணிகண்டன் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவர் தலைமையில ஒரு டீமா போயிருக்காங்க. டீமா போய் ராக்கெட் ராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்ச வரைக்கும் எல்லாமே கூட இருந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. இது செஞ்சது யாருன்னா மணிகண்டன். ஒரு தலைவர் நிக்கிறாரு, அவர் நம்ம ஊருக்கு தொகுதியில நிக்கிறாரு, அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. இது அங்க இருக்கக்கூடிய ஆலங்குளம் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆடி குமாருக்கும் உதவியாளர் எஸ்சிகே ராஜா அந்த 2 கயவர்களுக்கும் மனசை உறுத்திட்டே இருந்திருக்கு. இதை விடக்கூடாது, ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவனை மணிகண்டன் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு வெறியில இருந்திருக்கானுங்க. 3 நாளைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த இசைக்கு ராஜா தலைமையில போலீஸ்காரங்க உள்ள வந்து அந்த மருதமுத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை விரட்டி பிடிக்கிறாங்க, தேடி பிடிக்கிறாங்க. எல்லா பசங்களும் போலீஸ் எதுக்கு பிடிக்க வரான் என்னன்னு தெரியலாம எல்லா தலைவரிக்க ஓடி அங்கங்க போயிடுறாங்க. யாரையும் பிடிக்க முடியல. 4வது நாளாவது தான் இவனை விடக்கூடாதுன்னு மணிகண்டனை ஸ்கெட்ச் போட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்னங்க? இது வந்து ஒரு ஜாதிய வேணுக்குனே குறை சொல்லணும், மட்டம் தட்டணும், விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மோட்டிவ்ல தான் இது பண்ணிருக்காங்க. இதுதான் காரணங்க. அவன் மேல மணிகண்டனோ ஒரு பழைய குற்றவாளியோ கிடையாது. அவன் ஒரு நேர்மையானவன். அவரு மேல எந்தவித வழக்கும் கிடையாது. குடும்பத்துல பொறுப்பா இருந்து செயல்படக்கூடிய ஒரு ஆளு. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒரு படித்த இளைஞனவரு. குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் மேல எந்த கொலைப்படியோ எந்த ஒரு வழக்கே கிடையாது. இவங்கதான் ஜோடிச்சு அவரை பிடிச்சு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜாதிய வன்மம். இவங்க இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனு தாக்கல் பண்றாங்களே, ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணுங்கிற மோட்டிவ்ல தான் 4 நாளா அலைஞ்சி யாருமே கிடைக்காத பட்சத்தில் மணிகண்டனை குறி வச்சு அவனை அடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவத்துக்குரிய உண்மையான ரீசன். இது நேத்து அந்த அப்பா அந்த பொண்ணு பெருமாள் சேட்டுங்கிற பெரியவரு நம்ம வழக்கறிஞர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் வந்து பொய் பையனை அடிபட்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே வாழ்க்கையே போச்சு அவனுக்கு, இனிமே அவரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு தெளிவா நடந்ததை பூரா அழகா சொல்லிட்டார். இதுதான் நடந்ததுங்க. இன்னைக்கு நேத்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை போய் பார்க்க போறார். அவரு போய் அடிப்பட்ட மணிகண்டனை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வர்றாரு. அவரு வர ஒரே சமுதாயம், அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எம்பி அவங்க சமுதாயத்திலிருந்து பார்க்கறதுக்காக வர்றாங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள அவரை விட மாட்டேங்காங்க. ஏங்க, ஒரு எம்பி, நான் அவனை பார்க்கணும், மணிகண்டனை பார்க்கணும், அவரை பேசணும், அவருக்கு ஆறுதல் சொல்லணும், என்னைய உள்ள விடுங்கன்னு போராடுறாரு. 5-6 போலீஸ்காரங்க நின்னுக்கிட்டு அவரை உள்ள விடவே மாட்டேன்ட்டாங்க. அவரும் போராடி பார்க்கிறாரு, ஆர்கியூ பண்றாரு. அவரே ஒரு வக்கீல், மிகச்சிறந்த வழக்கறிஞர், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு பெரிய வழக்கறிஞர். அவரு எடப்பாடியார் கேஸ் பூரா அவங்க தான் பாக்குறாங்க. எவ்வளவோ வழக்குகள் அவங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட வழக்கறிஞரே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உள்ள போனார்னா அவர் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துடக்கூடாது, இவங்க ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடல உள்ள. அடுத்தது அடுத்து
ராபர்ட் புஷ் காங்கிரஸ் உடைய எம்பி அவரு வராரு பாக்குறதுக்கு. அவரு வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்த உடனே அவர் உடனே இங்க இருந்து கேட்கிறாரு போலீஸ்காரங்க அவங்க வழக்கமா பேசுறாங்க. இவர் உடனே இங்க இருந்து சப் கலெக்டருக்கு போன போடுறாரு. எம்பி போன போட்டு இந்த மாதிரி மருதமுத்தூர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா, ஏன் இதை பாத்தீங்களா, உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு கேட்கிறாரு. 2வது நாளோ 3வது நாளோ அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, அப்படியா, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க, எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே இன்ஃபார்ம் பண்ணலையே. என்னங்க அநியாயம் இது? மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கே இந்த நடந்த சம்பவம் தெரியலங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, எம்பி போலீஸ்காரன் கேட்கிறாரு, என்னம்மா என்ன, அவரே எனக்கு சம்பவம் தெரியாதுன்னு சொல்றாரு அப்படி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க மலுப்பலா பதில் சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல? ஒரு எல்கைக்கு உட்பட்ட இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே காதுக்கே போகல. அப்போ எஸ்கே ராஜாவை சுட சொல்லி சொன்னது யாரு? எஸ்கே ராஜாவுக்கு துப்பாக்கி கொடுத்தது யாரு? அந்த துப்பாக்கி ஒண்ணு வந்து இன்ஸ்பெக்டருடைய ஆடி குமாருடைய துப்பாக்கியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு கள்ள துப்பாக்கியா இருக்கணும். இத இந்த விசாரணை நடத்தி கண்டுபிடிக்கணும். ஆனா விசாரணைன்னு ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய காவல்துறையை கொடுத்து விசாரணையை பார்க்க சொன்னா, சாத்தாங்குளத்தை எப்படி சாட்சியங்களை அழிக்க முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காவல்துறை செய்வாங்க. அதனால இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றி சாத்தாங்குளத்தில் எப்படி விசாரிச்சாங்களோ அதே மாதிரி இது விசாரணை பண்ணி இந்த கயவர்களை என்ன செஞ்சாங்களோ ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி விசாரணை பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும். இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த மணிகண்டனுடைய ரத்தத்தை எடுத்து பனியன்ல துடைச்சார்ல, முத வேலை மணிகண்டனை பிடிச்சி அந்த பனியன் எங்க வச்சிருக்க, அந்த பனியன் இருக்கா, அது என்ன பண்ண, அதை முதல்ல வெளியே எடு. இல்ல தீயில போட்டு கொளுத்திட்டியா? கொளுத்துக்க வாய்ப்பு இல்லை. அந்த பனியன் அவர்கிட்ட தான் இருக்கணும். எங்க மறைச்சு வச்சிருக்க, எங்க தோண்டி வச்சிருக்கியா? அவரை கொண்டு போய் விசாரிக்கும் விதமா விசாரிச்சு அந்த பனியனை முதல்ல எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அத தடவியலுக்கு அனுப்பி அது யாரோட ரத்தம் அப்படின்னு பரிசோதிச்சாங்கன்னா மாப்பிள்ள மாட்டிக்கிடுவாரு. ஏன்னா அது அவர் ரத்தம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அடிச்ச அடியில வந்த ரத்தம் சொல்றாரு. கிடையாது. அந்த ரத்தம் வந்து மணிகண்டனுடைய ரத்தம். ஆய்வறிக்கையில கிளியரா தெரிஞ்சிடும். மாப்பிள்ள எஸ்கே ராஜா வம்பா மாட்டிக்கிடுவாரு. இதுக்கு துணை போன ஆடி குமாரை விடக்கூடாது. 2 பேருக்கும் சிபிஐ விசாரணை வச்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். கிடைக்காத வரைக்கும் அந்த ஆலங்குளத்தில் இருக்க மக்கள், மருதமுத்தூர்ல இருக்க மக்கள், சமுதாய தலைவர்கள் யாரும் விட மாட்டாங்க. எஸ்கே ராஜாவை பத்தி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றாங்க. அதாவது அவர் பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு போல தெரியுது. அதனால குடும்பத்துல அவங்க மனைவி வந்து அவரு கூட தகராறு பண்ணிட்டு தனியா போயிட்டாங்க. இப்ப இவர் வந்து தனியா தான் இருக்காரு. இவரு குடும்பம் தனியா இருக்கிறதுனால இவர் தனிக்காட்டு ராஜா மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இவருடைய நடத்தை, இவருடைய இதெல்லாம் பிடிக்காம தான் அவங்களுடைய மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை வேற ஒரு தகவல் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனித மிருகம் தான் இந்த எஸ்கே ராஜா. சாத்தாங்குளத்துல கிடைச்ச நீதி இங்கேயும் நிலைநாட்டப்படணும். அவங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு இந்த வழக்கை விசாரிச்சு. மதுரையில நிறைய நீதிபதிகள் இருக்கீங்க, அவங்களே தானே முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும். விசாரிச்சு முதல்ல இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும். அதுதான் எல்லாருடைய ஆசை. இதுதான் நடந்த சம்பவங்க. இவங்க போலீஸ்காரங்க திருச்சி வேற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நம்ம வழக்கறிஞர் நேர்ல போய் கொடுத்த வாக்குமூலத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் இப்ப உங்க மத்தியில நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு நீதி கிடைக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 4-5 வருஷம் நம்ம மக்கள் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2026ல ஒரு நல்ல தீர்ப்பை உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அதுக்கு பிரதிபலிக்கணும். நல்லவர் ஆட்சி செய்யட்டும். தமிழன் நாட்டை ஆளணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆந்திரால இருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன், கன்னடத்துல இருந்தவன், தெலுங்குல இருந்தவன் ஆளக்கூடாது. சீமான் சொல்றாரு இல்லையா, நாடு ஏன் நாடு, என் நாட்டை நான் ஆளணும், தமிழன் ஆளணும், நீ வா வந்து தங்கு சம்பாதிச்சுட்டு போ. அதே மாதிரி இந்த நாட்டை தமிழன் ஆளணுங்க.
அது யாருக்கு வாக்களிக்கீங்க, யாருக்கு வாக்களிச்சா நாடு நிம்மதியா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்து வாக்களிச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.